அன்பு, காதல், பாசம், இரக்கம், கருணை இந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நன்றி உணர்ச்சி. கிராட்டிடியூட் ரொம்ப தேவையான ஒரு உணர்வு. இருக்க வேண்டிதான். நன்றி உணர்ச்சின்றது நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் இவ்வளோ ஃபீல் குட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு உணர்வு தான் தேவை. பட் சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகும் போது நமக்கே விஷமாக மாறும். அந்த லிஸ்ட்ல இந்த நன்றி உணர்ச்சியை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இருக்க வேண்டியதான். அதுக்காண்டி ஒருத்தருக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையாளருக்கு நன்றி உணர்ச்சி டேஞ்சரஸ். இந்த நன்றி உணர்ச்சியால நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வளர்ச்சி எல்லாமே போயிடும். யாரோ ஒருத்தருக்காண்டி வாழ்ற மாதிரி அமைஞ்சு போயிடும் வாழ்க்கை. நன்றி உணர்ச்சி அவங்களும் நம்மளோட அந்த நன்றி உணர்ச்சியை மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளோட நேரம், படிப்பு, திறமை, உழைப்பு எல்லாத்தையும் அவங்க தங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க வளர்ந்துருவாங்க, நம்ம அப்படியே இருப்போம். நன்றி உணர்ச்சின்ற ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கட்டும், போங்க, வருஷம் ஒரு தடவை பாருங்க, மீட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போங்க. தட்ஸ் இட். அப்போதும் வாழ்நாள் முழுக்க நம்ம அவங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும், உங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும். நீங்க தனி மனிதர். ஸோ உங்களுக்கு என்ன சிந்தனை, எது சரிஞ்சு அதை செஞ்சு அந்த வழியில போங்க. நன்றி உணர்ச்சின்ற காரணம் காட்டி சம்பந்தமில்லாத ஒருத்தருக்கு அடிமையா வாழ்நாள் முழுக்க இருக்கிறது நம்மளோட வளர்ச்சியை நம்மளே தத்துக்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா, அரசியலை பொறுத்தவரைக்கும் எனக்கு பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் பெரியார் பாதை வேற, பேரறிஞர் அண்ணா அரசியல் ஆட்சியில ஏறினா தான் நம்ம அரசியல் சாசனம் கொண்டு முடியும், சட்டங்களை ஏற்ற முடியும், மக்கள் நல்லது செய்ய முடியும்னு நினைச்சார். பெரியார் பேசிக்கிட்டே இருந்தார் மேடையை போட்டு. அது வேலைக்கு ஆகாதுன்னு பேரறிஞரோட கருத்து. அண்ணா பெரியார் வேலை கொடுத்தாரு, அவர்கிட்ட இருந்தா நம்ம அண்ணா யாருன்னே தெரிஞ்சிருக்காது, நீ வரலாறு வேற மாதிரி. அவரோட சிந்தனை வேறுபாடு, நன்றி உணர்ச்சி இருந்தாலும் வேறு வெளியே ஆரம்பிச்சார். பாத்தீங்களா, அதுதான் செய்ய வேண்டியது. அப்படின்னா நன்றி உணர்ச்சியோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க போறதுக்கு முன்னாடி பெரியார் போய் பார்த்து சொல்லிட்டா அவர் பதவி ஏற்கிறார் அண்ணா. ஸோ நன்றி உணர்ச்சி அப்படி இருந்தா போதும். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி நம் பிறப்பின் முக்கியத்துவமே இல்லாம செஞ்சோம். அப்படி நன்றி உணர்ச்சியோட யார்ட்டையா இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணணும், ரீமாடல் என்ன பண்ணணும்னு யோசி. நல்ல சிந்தனைகள் இருக்கும், நம்பிக்கை வளரும். அன்பு நம்பிதான்.